அருகில் கடல் இல்லாத போதும் ஒரு பெரிய கப்பலை கட்டிய ஒருவரை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மக்கள் அவரை பார்த்து சிரித்தனர். ஆனால் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டார். அவர் ஏன் அதை கட்டினார்? கேட்காத மக்களுக்கு என்ன ஆனது? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அற்புதமான கதையை கண்டுபிடிப்போம். மனிதர்களின் முதல் நபி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு பிறகு வந்தவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு பிறகு மக்களை அல்லாஹ்வை விட்டுவிட்டு சிலை பூஜை செய்ய ஆரம்பித்த காலத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அப்போது மக்கள் வத், சுவாஃப், யகூஸ், நஸ்சுவா, யாக்கூக் என்ற நல்லவர்கள் நினைவாக சிலைகள் வைத்தனர். பிறகு அவர்கள் அதையே வணங்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை நபியாக அனுப்பினார். அவர் தனது மக்களுக்கு சொன்னார், என் கூட்டத்தாரே, அல்லாஹ்வையே வணங்குங்கள், உங்களுக்கு அவனன்றி வேறு நாயனில்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என்று கூறினார். அல் அராஃப் 59. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது மக்களை இரவும் பகலும் அழைத்தார். ஓயாமல் அழைத்தார். சுத்தமாக அல்லாஹ்வையே வழிபடுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அவர் சொன்னார், அல்லாஹ்வே, நான் என் மக்களை இரவும் பகலும் அழைத்தேன். ஆனால் என் அழைப்பு அவர்களை மேலும் பாவங்களில் மூழ்கச் செய்தது. நூர் 5 முதல் 6 வரை. அவர்கள் நபியின் வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. காதுகளை மூடினார்கள். தங்கள் முகங்களை மறைத்தார்கள். சிலர் நபியை இழிவுபடுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவன் நம்மை போல் ஒரு மனிதன்தான். இவன் நம்மை மேலாக இருக்க விரும்புகிறான். அல் முஃமினூன் 24. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், என் இறைவனே, என் மக்கள் என்னை மறுத்துவிட்டார்கள். அல்லாஹ் சொன்னார், நீ எங்கள் கண்கள் முன்னிலையில் எங்கள் வழிகாட்டுதலுடன் ஒரு பெரிய கப்பலையை கட்டு. ஹூ 37. அவர்கள் சிரித்தார்கள். வெறுமனே பாலைவனத்தில் படகா என்று கேலி செய்தார்கள். ஆனால் நபி உறுதியாக கப்பலையை கட்டினார். அல்லாஹ் உத்தரவிட்டார், நீங்கள் கப்பலில் ஏறுங்கள். மழை வானத்திலிருந்து பொழிந்தது. தரையும் நீரை கொட்டியது. பெரிய வெள்ளம் வந்தது. அல் கமர் 11 முதல் 12 வரை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனையும் அழைத்தார், என் மகனே, ஏறு. அல்லாஹ்விடம் மட்டுமே பாதுகாப்பு இருக்கிறது. அவன் சொன்னான், நான் ஒரு மலைக்கு போவேன். அது என்னை காப்பாற்றும். அல்லாஹ் கூறினார், இன்று யாரும் பாதுகாப்பில் இல்லை. ஹூத் 43. அவன் நீரில் மூழ்கினான். தண்ணீர் வடியது. கப்பல் ஜூதி மலை மீது நிலை பெற்றது. இக்கதை நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைக்கும் போது எல்லோரும் எதிர்த்தாலும் வெற்றி உண்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் அழைத்தது தௌஹீது, ஒரே அல்லாஹ்வையே வணங்குதல். அவரது கதையிலுள்ள ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விக்கான நேரம். 1. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் தனது மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்ப முயற்சித்தாரா? ஆம். மிகவும் சரியான விடை. 2. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மகன், நான் ஒரு மலைக்குச் சென்று காத்துக்கொள்கிறேன் என்று கூறி கப்பலில் ஏற மறுத்தாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.